அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் விஜய் ஹார்டுக்கு வரவேற்கின்றேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஜூஸ், குறிப்பாக இந்த சம்மர் டைமில் உடலை பாதிக்காமல் ஒரு 3 பொருட்களை வைத்து உடல் எடை குறைக்க, உடல் கொழுப்பை குறைக்க, சதையில் இருக்கக்கூடிய நீரை அகற்றக்கூடியது, வேஸ்ட் லெவல், இடுப்பு அளவு மற்றும் தொப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு அருமையான ரெமெடி இந்த ஜூஸ். எனவே வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன குடிக்கணும்னு தெரியல அப்படின்னிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை ப்ரிப்பரேஷனாக இந்த டைம் நம்ம பண்ண போகிறோம். ரெண்டாவது, வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கணும், வெயிட் நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான ஜூஸ். எனவே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உடல் எடையின் மீது கவனம் இருக்கிறவங்க இந்த பதிவு முழுமையாக பாருங்கள். 5 நிமிஷத்தில் பண்ண முடியும், ரொம்ப செலவும் இல்லை, அதே சமயத்தில் ஹைலி எஃபெக்டிவ், உடல் ஆரோக்கியத்துக்கு மிகச்சிறந்த ஒரு 3 பொருட்கள். அது என்ன பொருள், எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முதலில் மஞ்சள். இவ்வளோ மஞ்சள் தேவையில்லை, உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எடுத்துருக்கிறேன். பசு மஞ்சள் இருந்ததுன்னா பசு மஞ்சள் எடுத்துக்கோங்க. இது வேக வைக்கப்பட்ட மஞ்சள், இது இருந்தாலும் ஓகே. ஆனால் அந்த பாக்கெட்டில் வரக்கூடிய மஞ்சள் யூஸ் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி தூய்மையான மஞ்சள் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, நெல்லிக்காய், உங்களுக்கு தெரிஞ்சது கூஸ்பெரி அப்படிங்கிற நெல்லிக்காய். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா வெண்பூசணி, நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது தான், நிறைய ரோட்டில் உடைச்சு நம்ம பார்த்துருப்போம், ஆனால் நம்ம வீட்டில் பயன்படுத்துறது கிடையாது. இது அருமையான ஒரு வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான காய்கறி மற்றும் உடல் நீரை அகற்றக்கூடியது, கொழுப்பு அகற்றி பசி குறைப்புக்கு அருமையாக பயன்படுத்தக்கூடியது. எனவே முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா இந்த ஜூஸில் வெண்பூசணி. கடைசியாக ஆப்ஷனல், வேணும்னா தேன் யூஸ் பண்ணிக்கலாம். தேன் அல்லது நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள். எதுவுமே வேண்டான்றவங்க மற்ற 3 பொருட்கள் மட்டும் வைத்து இந்த வெயிட் லாஸ் ஜூஸ் பண்ண முடியும். இப்போ வாங்க வெயிட் லாஸ் ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வெண்பூசணி ஒரு 200 கிராம் அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கிட்டால் போதும் ஒரு ஆளுக்கு. வெண்பூசணியில் ஒரு பெரிய நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக அந்த சம்மர் டைமில் குடலை குளிர்விக்கக்கூடியது, குடலை அருமையாக குளிர்விக்கக்கூடியது இந்த வெண்பூசணி. தர்பூசணி மாதிரி நீர் பழங்கள் ஒன்று. நம்ம நிறைய வீடியோக்களில் அந்த வெண்பூசணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம போட்டிருக்கிறத நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆளுக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஒரு 200 கிராமுக்கு அளவுக்கு இருக்கிற அளவுக்கு வெண்பூசணி எடுத்துக்கோங்க. இதை தர்பூசணி கட் பண்ணுற மாதிரி மேலே இருக்கிற தோல் விட்டுட்டு உள்ளே இருக்கிற உள் சுவர் மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போது வெண்பூசணி நல்லா நம்ம பிளெண்டர்லையோ இல்லை மிக்சிலையோ போடுற மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதில் விதை நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்சர் இருக்கிறவங்க, குடல் புண்ணு இருக்கிறவங்களாம் அருமையாக இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி வெண்பூசணியில் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பித்த அளவை கம்மி பண்ணுறது, இறப்பையில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கூடியது, பசியை குறைக்கூடியது. ரொம்ப அதிகமாக பசி இருக்கிறவங்க இந்த வெண்பூசணியை ஒவ்வொரு பயன்படுத்தினோம், பசி நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய் மட்டும் போதுமானது. ஒரு நபர் அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் போதுமானது. நெல்லிக்காய் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நெல்லிக்காய், இந்த நெல்லிக்காயும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மூன்றாவது மஞ்சள். மஞ்சள் இதில் பாதி அளவுக்கு இருந்தால் போதும். பசு மஞ்சளாக இருந்தாலும் சரி, வேக வச்ச மஞ்சளாக இருந்தாலும் சரி, பாதி அளவுக்கு மஞ்சள் இருந்தால் போதும். இதை நம்ம உடைச்சிக்கலாம். இதை நல்லா தட்டிக்கோங்க. ஏற்கனவே தட்டி நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி லிப்பிட்ஸ், கொழுப்பை கம்மி பண்ணுறது. குறிப்பாக நம்ம ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் வெளியேற்றக்கூடியது, கழிவு நீக்கம் பண்ணக்கூடியது. பல விதங்களில் இந்த மஞ்சள் ஒரு கேன்சருக்கு எதிரான மருந்தாகவும் மஞ்சள் பயன்படுது அப்படின்னு நிறைய ரிசர்ச் சொல்கிறாங்க. அதனால் நம்ம எந்த விதமான நாட்டு மருந்துகளோ அல்லது ஹோம் ரெமடியோ பயன்படுத்தினாலும் ஒரு சிறிய அளவு மஞ்சள் நீங்கள் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அதை பாக்கெட் மஞ்சள் வேணாம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி
நீங்கள் வாங்கி பாருங்கள். பாக்கெட் மஞ்சள் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்துக்கும் நாம் இந்த மாதிரி ஒரிஜினலாக வாங்கி நீங்கள் அரைக்கிற மஞ்சளுக்கும் நிறம் வேறுபாடு இருக்கும். அந்த நிறம் வேறுபாடு தான் ரசாயன வேறுபாடு. பாக்கெட்டில் வர மஞ்சளில் கலக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளாகட்டும், நிறம் ஏற்றிகள் அப்படின்னு நிறைய அதில் ஆட் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நம்ம பியூராக பண்ணோன்னா நம்மளே வாங்கி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ தூய்மையாக இருக்குது. இந்தளவுக்கு இருந்தால் போதுமானது. ஸோ மஞ்சள் இப்போ இது 3 பொருளையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்பூசணி, நெல்லிக்காய், மஞ்சள், கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கொள்ளலாம். பிளெண்டர் போட்டு இந்த வெண்பூசணி 3 பொருட்கள் கலந்த இந்த கலவையை நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த வீடியோ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி பயன்பெற்றவங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். உங்களுக்கு அது இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ இதை நன்றாக வடிகட்டி கொள்ளலாம். ஒரு சிலர் வடிகட்டாமலே குடிக்க கூட ப்ரிஃபர் பண்ணலாம். பட் வடிகட்டினா குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அருமையான மஞ்சள் வெண்பூசணி, அதாவது வெண்பூசணியில் மஞ்சள் நெல்லிக்காய் கலந்த வெயிட் லாஸ் ஜூஸ் ரெடி. நீங்கள் வடிகட்டாமலும் குடிக்கலாம். பட் குடிப்பதற்கு ஏதுவாக இருக்கணும் அப்படின்னா வடிகட்ட சொல்கிறோம். வடிகட்டாமல் குடித்தா இன்னும் நல்லா அந்த பசி அடங்கும். காலை நேர உணவு ரொம்ப குறைவாக எடுத்துக்கிட்டால் போதும். இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா இதை குடிக்கும் பொழுது. கடைசியாக கொஞ்சம் தேனும் வெறும் வயிற்றில் நல்லது தான். ஸோ இந்த சுவை கூட்டுறதுக்காக தான் நான் தேன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நல்லா ஒரு மிக்ஸிங்கை போட்டுட்டு இப்போ நம்ம குடிக்க போகிறோம். இது எப்போல்லாம் ப்ரிஃபரபுளாக குடிக்கலாம்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், மாலை நேரங்களில் குடிக்கலாம், இல்லது ஒரு ரெஜுவனேட்டராக குடிக்கலாம். நீங்கள் ஏதாவது வெளியில் போயிட்டு வரீங்க, வேறு ஏதாவது ஜூஸ் குடிக்கிறதுக்கு பதிலாக வெண்பூசணி ஜூஸ் குடிக்கலாம். நார்மலாக குடிக்கும் பொழுது நீங்கள் இவ்வளோ மஞ்சள் அதெல்லாம் போடாமல் அப்படியே கூட வெறும் வெண்பூசணியவே போட்டு தேன் அல்லது நாட்டு சக்கரை கலந்தும் குடிச்சிக்கலாம். உணவில் பயன்பாட்டில் வெண்பூசணி கண்டிப்பாக பயன்படுத்துங்க. எவ்வளோ நாள் கண்டினியூஸாக எடுக்கலாம் அப்படின்னா 45 days to 90 days தாராளமாக எடுக்கலாம். ஒரு அருமையான வெயிட் லாஸ் வெண்பூசணி சாறு தயார். ஏன் அதை பர்டிகுலராக வெயிட் லாஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஹைலி எஃபெக்டிவ். ஒரு டைம் நீங்கள் இன்னிலேருந்து 90 days கண்டினியூஸாக எடுங்க. ஒரு சிலருக்கு மேபி இது வெண்பூசணி எடுப்பதனால சளி, வீசிங், அலர்ஜி வரலாம். அவர்கள் வேணால் தவிர்த்துக்காங்க. மற்றபடி எல்லாருமே குடிக்கலாம். டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு வேறு ஏதாவது பிசிஓடி பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் உங்களுடைய ரெகுலர் மெடிக்கேஷன் கூட இதை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வாங்க. அருமையான ட்ரிங்க். இந்த வெண்பூசணி சாறு இந்த மாதிரி வெயிட் லாஸுக்கு நீங்கள் எடுக்கும் பொழுது என்ன மாதிரி உணவு முறைகள் பின்பற்றணும் அப்படின்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த ஏற்கனவே பேசின வீடியோவோட வெயிட் லாஸ் சீரீஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோக்குள்ளேயும் போய் பாருங்கள். வாங்க இப்போ வெண்பூசணி சாறு குடிக்கலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹெர்பல் ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது. ஒரு பழச்சாறு மாதிரி ஃபீல் இருக்காது. ஏன்னா மஞ்சள் நம்ம கொஞ்சம் கூடுதலாக போட்டிருப்போம். ஸோ எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருந்தது, எத்தனை கேஜிஸ் நீங்கள் குறைச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.